அங்கிருந்து மீண்டும் தலையால் நடந்து வந்த பதி இது. அம்மா தலையால் நடந்து வந்தாங்கன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் உள்ள வரமாட்டேன்ட்டார். அம்மா தலையால் நடந்த பதிகளை நான் காலால் போய் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய இன்னொரு பதியில் தங்குறார். எந்த பதின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடலை. அம்மா தலையால் நடந்து வந்ததுனால அவர் உள்ள ஊருக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயந்தாராம் ஞானசம்பந்த பெருமான். சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டு சேர்த்த எம்மையாலும் அம்மை திரு தலையாலை நடந்து போட்டும் அம்மையப்பர் திருவாரம் காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் நிதிக்கு அஞ்சி தன்பை வரும் சிகாமணியா சாரச் சென்று செம்மநெறி வழுவாத பதியன் மாடோர் செலும்பதியன் அன்றரவு பள்ளி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்த சொன்னார். ஞானசம்பந்த பெருமான் வந்தால் ஏப்பா வந்தேன்னு யாரும் கேட்க முடியாது. ஆனால் மூத்தவங்க தலையால் நடந்த ஒரு பதி அதை காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளையார் எல்லாத்துக்கும் தெய்வம் எல்லாம் ஒரு குலதெய்வமே அவர் தான். அப்படின்னா எல்லாத்துக்கும் அவர் குருவாக இருக்கக்கூடியவர் எல்லாரும் வணங்கக்கூடிய பெருமை பெற்றவர் பிள்ளையார். அவரே உள்ள வரலைன்னா இந்த பதி எவ்வளவு பெருமை பெற்ற பதியா இருக்கும். அவர் போய் வேறொரு பதியில் தங்குறார். பெருமான் பார்க்கிறாரு. பிள்ளையாருடைய கனவுக்கு போறார். நள்ளிரவு நேரம் சாமி போறார். சாமி போய் கேட்கிறார், நம்மை அயர்ந்தனையோ பாடுவதற்கு. எப்பொழுதும் போனால் ஒரு பதிகம் பாடிட்டு தான் ஞானசம்பந்த பிள்ளையார் இரவு துயில்வது வழக்கம். பதிகம் பாடல அவர் ஒரு அயற்சியை தூங்கிட்டாரு. நம்மை அயர்ந்தனையோ பாடுவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிள்ளையார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போதான் அவர் ஞானசம்பந்த பெருமான குஞ்ச வருவார் அவர் அப்படிங்கிற சொல்லி அந்த ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தை சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவ்வளவு சிறப்பான திருப்பதி இந்த பதி. இதே மாதிரி அப்பர் சாமிகள் உலவாரம் பணி செய்த அந்த திருவதிகைக்குள்ள நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் உள்ள போறதில்லை. ஏன் போறதில்லை? 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்பர் சாமியுடைய காலம் 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் அவர் திருக்கரங்களால் உலவாரப்பணி செய்தபடியே காலால் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி அப்பர் சாமிகள் அந்த சித்தவட மடத்தில் தங்குறார். அதையும் சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, உடையரசு உலகேத்தும் உளவாரப்படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதியம் மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவளர்தன் புறமனையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, குழந்தை நம்ம கோயிலுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி அங்கேயும் அதே மாதிரி பெருமான் நம்பிகள் இருந்த மடத்திலே சென்று அவர் திருவடியை தூக்கி அவர் அப்படி உறங்குவது போல் ஒரு வயதான ஒரு கோலத்தில் வேதியர் கோலத்தில் அவர் திருவடியை கேட்காமலே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருவடி தீக்க கொடுக்குறார். அப்போ தான் சேக்கிழார் பெருமான் பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தால் வைத்து பள்ளிகொள்வார் போல் பயின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ யாராவது நம்ம தலை மேலே யாரோ கால் வைக்கிறாங்கன்னு சொல்லி சுந்தரர் கேட்கிறாரு, அருமறையோய் முன்னாடி என் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது தான் இறைவனே சொல்றாரு, என் திசைக்கும் காவலனாக இருக்கக்கூடிய பெருமான் என்ன சொல்றாருன்னா, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூக்குத்தான் அப்படின்னு சொல்லி, வயசாகி போச்சுப்பான் எந்த பக்கம் காலை வச்சு படுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்போ பெரியவங்களை நாம் மதித்தோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும்? பெருமான் நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவார். அதே மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்த சீர்காழி பதிக்குள்ளேயும் சுந்தரர் போறதில்லை. பிள்ளையார் திருவதாரம் செய்த விரும்பகளை புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளைமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றாரு. சுந்தரருக்கு கைலை காட்சி கிடைக்குது அங்கே சீர்காழி பதியில், அங்கே திருவடி கிடைச்சது இங்கே கைலை காட்சி. ராகவையா சொல்லுகின்ற பொழுது ஒரு பரமாச்சாரியா வழிபாடு செய்ததுனால திருவடி கிடைச்சது சுந்தரருக்கு, இன்னொரு பரமாச்சாரியாரை வழிபாடு செஞ்சு உள்ளே போகாதனால கைலை காட்சி கிடைச்சது. அப்போ திருவதிக்கு போய் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கினா நமக்கு திருவடி கிடைக்கும். அதே மாதிரி காளி பிள்ளையாரை போய் வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு கைலை காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு திருப்பதி இது. அம்மையார் இங்கே அந்த ஆலங்காட்டு பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கிறாங்க. அம்மையார் வருகின்ற பொழுது பார்த்ததை தான் நமக்கு அந்த மூத்த திருப்பதிகத்தில் இந்த பேய்கள் நடமாடியது, நரிகள்லாம் இருந்ததெல்லாம் அம்மா அந்த பதிகத்தில் வச்சு பாடியிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் அந்த நள்ளிரவு நேரத்தில் பாடிய திருப்பதிகம்
துஞ்ச வருவார் அப்படிங்கிற திருப்பதியத்தை இந்த ஒரு பதியை மட்டும் நாம் இப்போ எல்லாரும் சேர்த்து பாருங்கள்.